தமிழகமே பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படும் ஒரு விஷயம், தாவேகா தலைவர் விஜய் எப்பொழுது முதலமைச்சர் பதவியை ஏற்பார் என்பதும், தாவேகா கட்சி எப்பொழுது ஆட்சி கட்டிலில் அமரப்போகிறது என்பதும் பெரும் எதிர்பார்ப்பு. தனி பெரும்பான்மைக்கு இன்னும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு வேண்டியுள்ளதால் விஜயால் தற்போது ஆட்சி பீடத்தை அலங்கரிக்க முடியாமல் ஒரு தொடர் இழுபறி நிலை நிலவி வருகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த விஜயின் தாவேகா கட்சி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கும்படி 24 மணி நேரத்தில் 2 முறை ஆளுநரை சந்தித்து கோரிக்கை வைத்த நிலையிலும் தனது தனிப்பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை 118 எம்எல்ஏக்களின் ஆதரவை நிரூபிக்க முடியாத காரணத்தால் ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் தள்ளிப்போகிற நிலை ஏற்படுகிறது. 118 இடங்கள் இருந்தால் மட்டுமே நான் பதவி பிரமாணம் செய்து வைப்பேன் என்பதில் தெளிவாகவும் முடிவாகவும் இருக்கிறார் தமிழக ஆளுநர். அடுத்த நகர்வுகள் என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் பேசப்பட்டு வரும் சூழலில் 108 இடங்களில் வென்றுள்ள நிலையில் விஜய் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளில் ஒன்று ராஜினாமா செய்தால் வெறும் 107 இடங்களை மட்டுமே தாவேகா பெற்றிருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதன்படி 107 தாவேகா எம்எல்ஏக்கள் மற்றும் 5 காங்கிரஸ் உறுப்பினர்கள் என மொத்தம் 112 உறுப்பினர்கள் ஆதரவு உள்ள நிலையில் இன்னும் இது போக 6 உறுப்பினர்களின் ஆதரவு தற்போது அவசியம் தேவைப்படும் நிலையில் பதவியேற்பு விவகாரம் தள்ளிப்போய்க் கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் யார் அந்த 6 இடங்களை தருவார்கள் என்ற எதிர்நோக்கின் மத்தியில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகிறதாக கூறப்படுகிறது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் இன்னும் சமரசமான ஒரு சூழல் எட்டப்படாத நிலையில் என்ன அடுத்தடுத்து நடக்கப் போகிறது என்ற கேள்விகளும் தொக்கி நிற்கிறது. அதிக தொகுதிகளை வென்ற விஜயால் ஆட்சி அமைக்க முடியாத சூழல். பல்வேறு விதமான அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு விதமான கருத்து கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். காரணம், மக்களின் முடிவுகளை சிதைக்கும் வண்ணமாக ஆளுநரின் செயல்பாடுகள் அமைந்திருப்பதாகவும் விஜயை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க பாஜக திட்டமிட்டு செயல்படுவதாகவும் பல்வேறு கட்சிகள் பல்வேறு விதமான கோணங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக பொறுப்பெடுக்க வேண்டிய விஜய் இன்னும் என்ன செய்வது என்று தெரியாமல் அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். விழாவுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் செய்த நிலையிலும் அது தள்ளிப்போனது ரசிகர்கள் மட்டுமல்ல, தாவேகா கட்சி தொண்டர்களை மிகப்பெரிய சோகத்திற்குள் ஆழ்த்தியுள்ளது. இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுமா அல்லது அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுமா, ஆதரவு கரங்களை நீட்டுமா என்ற கேள்விகள் ஒருபுறம் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆட்சி அமைக்க திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கடிதங்கள் வேண்டும் என்ற கோரிக்கையை எழுதி காத்திருக்கும் விஜய்க்கு பலரும் பல்வேறு விதமான கருத்துகளையும் தங்களின் கட்சி அளவிலான ஆலோசனைகளை பெற்று முடிவு செய்து தங்களுக்கான முடிவுகளை சொல்கிறோம் என்று சொல்லி நாட்கள் தள்ளிக்கொண்டே போவதால் பதவியேற்பதற்கான விழாக்களும் தள்ளிக்கொண்டே இருக்கிறது. ஒருவேளை விஜயால் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாநிலத்தில் அமல்படுத்தவும் வாய்ப்புள்ளது. அப்படி ஒருவேளை அது நடந்தால் திமுக அரசு இதனால் வரை எதிர்த்து வந்த பாஜகவின் பல்வேறு திட்டங்கள் மிக எளிதாக தமிழகத்தில் செயல்படுத்த வேண்டிய சூழல்கள் அரங்கேறிவிடுமா என்ற அச்சமும் தற்போது மேலோங்கி நிற்கிறது. மாநிலத்தின் தனித்தன்மையை பாதிக்கக்கூடும் சூழலில் தற்போது விஜயின் ஆட்சியில் பங்கு கேட்காமல் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கலாமா என்ற நிலையில் பல்வேறு கட்சிகளும் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் 2 கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுடனும் விடுதலை சிறுத்தைகளுடன் பேசியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த உத்தரவுகள் அதிகாரப்பூர்வமானதாக இல்லை என்றாலும் கூட ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக ஆதரவு கரங்களை நீட்ட மற்ற கட்சிகள் முன்வருமா என்பதும் கேள்வியாக நின்று கொண்டிருக்கிறது. இது ஒருபுறம் என்றால் அதிமுகவின் நிலை வேறு கோணத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடியின் கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற என்டிஏ கூட்டணியை கழற்றிவிட்டு அதிமுக நிபந்தனையற்ற ஆதரவை தாவேகாவுக்கு தருவதற்கு முயற்சி செய்தால் பல்வேறு விதமான பிரச்சனைகளை அதிமுக சந்திக்க வேண்டியிருக்குமே என்ற அச்சநிலை ஒருபுறம் அவர்களுக்கு. அதிமுகவை 2ஆக உடைத்து தங்களின் சமமான எண்ணிக்கை கொண்ட அதிமுக உறுப்பினர்களை தாவேகா பக்கம் கொண்டு செல்லலாம் என்பதற்கான சில மறைமுகங்கள் வேலைகள் அரங்கேறி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் தற்போதைய சூழலில் தமிழகத்தை காக்க வேண்டிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தை மக்கள் தேர்வுக்கு உரிய மரியாதை கொடுக்கும் வகையில் ஆட்சி பீடத்தில் தாவேகா அமருவதற்கு தமிழக ஆளுநர் உடனடியான அறிவிப்பை அழைப்பையும் கொடுக்க வேண்டும் என்பதே எல்லோரின் எதிர்நோக்கு. இந்த விஷயத்தில் திமுக என்ன செய்ய போகிறது? தமிழகத்தை காக்கவும் தாவேகா ஆட்சி பீடத்தை அலங்கரிக்கவும் பாஜக என்ற தீய சக்தி என்பதான நிலைப்பாடு
நிலைப்பாடுகளை தேர்தலுக்கு முன்பு எதிரொலித்தவர்கள் தற்போது பாஜகவின் ஆதிக்கம் கைதூக்காமல் இருப்ப அதிரடி நடவடிக்கையில் களமிறங்கி தோழமை கட்சிகளுக்கு உயிர் கொடுத்து உறவுகளுக்கு வலு கொடுக்கும் முயற்சிகளில் ஈடுபடுவார்களா என்பதே காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். தள்ளிப்போகும் நாட்களால் தமிழகத்தில் எதுவும் நடக்கலாம் என்ற அச்ச உணர்வுகள் இன்னொரு புறம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை கிடைக்காத சொற்ப எண்ணிக்கையில் தொங்கிக் கொண்டிருக்கும் தாவேகாவின் நிலையால் தற்போது தமிழகமே தள்ளாடி கொண்டிருக்கும் சூழலில் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுவது யார் என்ற கேள்விகளும் மேலோங்கி நிற்கிறது. இதே நிலை தொடருமா? ஆளுநரிடமிருந்து அழைப்பு வருமா? தாவேகா தனது ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு களப்பணியில் மக்களுக்கான வேலைகளை செய்து தமிழகத்தை காக்க முன்வருமா என்பதை இன்னும் ஒரு சில தினங்களே முடிவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது.